முத்தான வாக்குகளை கத்திரிக்கோள் சின்னத்திற்கு வாக்களிப்பீர். அடுத்தவர்களின் சின்னம் கத்திரிக்கோள், பாமரத்தின் சின்னம் கத்திரிக்கோள். எங்கள் விவசாயிகளின் சின்னம் கத்திரிக்கோள் கத்திரிக்கோள் கத்திரிக்கோள். வருகின்ற 23ஆம் தேதி மட்டும் வருகிட்டு படையது படையப்பா. திருச்சிராப்பள்ளி சட்டமன்ற கிழக்கு தொகுதியின் வாக்காளர் பெருமக்களே, உங்களை தேடி பூர்வீக தமிழர் கட்சி தலைவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். திருச்சிராப்பள்ளி சட்டமன்ற கிழக்கு தொகுதியின் வாக்காளர் பெருமக்களே, உங்களை தேடி பூர்வீக தமிழர் கட்சி தலைவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்களில் ஒருவனாக, உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் குடும்பத்தில் ஒருவராக வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். இதோ கத்திரிக்கோள் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வாக்களிப்பி கத்திரிக்கோள் சின்னத்திற்கு, வாக்களிப்பி கத்திரிக்கோள் சின்னத்திற்கு, வாக்களிப்பி கத்திரிக்கோள் சின்னத்திற்கு, வாக்களிப்பி கத்திரிக்கோள் சின்னத்திற்கு. ராசி நல்ல ராசி, பெரிய பொதுமக்களே, இங்க கூடியிருக்கும் எனது உறவுகளை அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பன்னீர்செல்வம் போட்டி வேட்பாளராக திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறேன். பத்திரிகை துறையில் நான் 25 ஆண்டு காலங்கள் பணிபுரிந்துள்ளேன். அப்போது தமிழ்நாட்டில் என்னென்ன எங்கெங்க நடக்கிறது என்பதெல்லாம் ஆய்வு செய்துள்ளேன். இந்த ஆய்வு மூலம் நாம் ஏன் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், நாளைய தலைமுறைக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதுதான் எனது கொள்கை. கொள்கை என்னவென்றால், திருச்சிராப்பள்ளி தமிழ்நாட்டின் தலைநகரம், சென்னை துணை நகரம், தலைமைச் செயலகம் கொண்டு வருவோம். ஆனால் ஒருபோதும் தொழிற்சாலை கொண்டு வர மாட்டோம். இரண்டாவது கொள்கை, குடும்பத்தில் ஒருவருக்கு கல்வித்தொகை அடிப்படையில் அரசு பணி வழங்குவோம். அதற்கான அத்தனை ஆய்வுகளும் செய்துள்ளேன். கிட்டத்தட்ட 650 பக்கம். அந்த 650 பக்கத்தை இப்போது வேட்பாளர்கள், அதாவது முதல்வர் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் 4 பேர். அவரோடு கூட நான் ஒரே மேடையில் விவாதிக்க தயாராக இருக்கிறேன். இந்த 650 பக்கத்தை அவர்கள் கொடுக்கிறேன். அவர்களால் அமல்படுத்த முடியுமா? முடியாது. முடியாது. அப்படிதான் காவலர்களுக்கு, பெண் காவலர்களுக்கு, காவல்துறை பணிபுரியும் அனைவருக்கும் இது 3வது கொள்கை. அனைவருக்கும் 8 மணி நேரம் வேலை, இரவு பணிகள். எங்கள் வீட்டு பெண்கள் பணிக்கு அனுப்ப மாட்டோம், அது எந்த துறையாக இருந்தாலும். அதோடு அவர்களுக்கு சங்கம் வைக்கவும் அனுமதி கொடுப்போம். சங்கம் வைக்க அனுமதி ஏன் என்று கேட்கலாம். பதட்டு மாநிலத்தில் கேரளாவில் இருக்கிறது, ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? ஏன் தமிழ்நாட்டில் இவர்கள் கொண்டு வரவில்லை? அதே போல் 4வது கொள்கை, கல்லு சோமபானம் இதற்கு அனுமதி அரசை இறக்கி விற்பனை செய்யும். டாஸ்மாக் கடையில் ஒரு குடும்ப அட்டைக்கு 10 லிட்டர் இலவசமாக கொடுத்துருவோம். அத்தனையும் போதை இல்லை. போதையாக முற்றைவிட்டு விட்டார்கள் பக்கத்து மாநிலத்தில். ஏன் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் கொண்டு கடை இருக்கிறது, தமிழ்நாட்டில் இல்லை. ஏனென்றால் இந்த மதுபான சாராய வியாபாரிகளின் ராஜதந்திரமில் இப்படி பல கொள்கைகளை உருவாக்கியுள்ளோம். முழு விவரங்களுக்கு நீங்கள் உங்கள் வெப்சைட் இணையதளத்தில் பார்க்கலாம். வாக்களிங்கள். நீங்கள் வாக்களிப்பதில் நான் ஒரே ஒரு உறுப்பினருக்கு எதுவும் செய்ய முடியாது. இது நீங்கள் கொடுக்கும் ஆதரவு எங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு செல்ல ஒரு துணையாக அமையும் என்பதுதான் எனது கோரிக்கை. மறந்துவிடாதீர்கள். கத்திரிக்கோள் சின்னம், கத்திரிக்கோள் சின்னம். நான் இந்த மண்ணின் மைந்தன், இந்த மாவட்டத்தின் மைந்தன், வெளியிலிருந்து வரவில்லை. நேற்று கூட ஒருவர் கேட்டார், நீங்க சென்னையில் தான் இருக்கீங்க. இல்லை, அது கல்லகம், சொந்த ஊர் கல்லகம், என் பூர்வீக கல்லகம், என் மண். நான் பிறந்த 67 திருச்சி மாவட்டம் அரியலூர் வந்தது. என் மண் இது. எங்கேயோ வெளியில் இருந்து வந்தால் இல்லை நான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சின்னம் கத்திரிக்கோள் கத்திரிக்கோள் கத்திரிக்கோள். வருகின்ற 23ஆம் தேதி அன்று தலையெழுத்தை மாற்றும் நாள். ஆகவே மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். திரு பன்னீர்செல்வம் அவர்களின் சுயேட்சை சின்னம்தான் கத்திரிக்கோள் கத்திரிக்கோள் கத்திரிக்கோள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம்தான் கத்திரிக்கோள் சின்னம்.
வாசலுக்கு கத்திரிக்கோள் சாப்பிட்டு